அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் சிவான் படை செய்க இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வகுப்பில் நம்ம சூரா தக்வீர் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு கடைசி வசனம் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு வசனம் தான். இன்ஷால்லா அதோடைய விளக்கம் பார்த்துட்டா நம்மளுடைய சூரா தக்வீர் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த சூரா இன்ஷால்லா கூடிய விரைவில் போயிடலாம். ஓகே ரைட். அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم. சூரா தக்வீருடைய 29வது வசனம். وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. وما மீம்ல அலிஃப் மத்தா 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தஷாஊன மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய ஹம்சா மத்துல் முத்தசில் 5 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இல்லா லாம் ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். கூடவே மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் வரக்கூடிய ஹம்சா மத்துல் முன்ஃபசில் 4 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்ரு யா வந்திருக்கு. இதுகாம் பில் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ஐயஷா ஷால இருக்கிறது மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையினுடைய அடுத்து வரக்கூடிய ஹம்சா மத்துல் முத்தசில் 5 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். யஷா அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய லாம் ஷத்தாக்கு முன்னே இடம் பெற்றிருக்கக்கூடிய ஃபத்ஹா. ஸோ அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நல்ல வல்லினமாக உச்சரிக்கணும். யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். பா ஷத்தா பெற்று வந்திருக்கு, அழுத்தம் கொடுக்கணும். லாம் சுக்கூன் இருக்கு, இணைக்கணும். ஆலமீனில் ஐனில் அலிஃப் சொகிரா இருக்குது, 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுக்கணும். ஆலமீன் பெயருடைய வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூன் வந்து அதற்கு முந்தைய இடத்துல அலிஃப் மத்தா யா மத்தா வவ் மத்தா வரும்போது இது மதுல ஆயிரத்தி 2 4 அல்லது 6 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸோ முந்தைய வசனங்களில் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த வசனத்தில் இருந்து மதுல ஆரிது தொடங்குதோ ஸோ அதில் கொடுக்கக்கூடிய ஹரக்கத்தை அப்படி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அந்த வசனம் த லாஸ்ட் ஆய் ஆஃப் சூரா தக்வீர் ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சூராவோடு இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.